ஹாய் ஆல். 12ஆம் தேதி ஜூன் 12 தேர்ஸ்டே போஸ்ட் மார்க்கெட் வீடியோ. இன்றைக்கி ஆக்சுவலாக தேர்ஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங், நியூட்ரல் ஓப்பனிங், ஃப்ளாட் டு பாசிட்டிவ்னு சொன்னேன் காலையிலேயே. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே நம்ம ஃப்ளாட் டு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறோம். அதுக்கடுத்து மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவை பிரேக் பண்ணுறோம். அதுக்கடுத்து இன்ட்ராடே டிஃபென்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகுது. ஃபஸ்ட்டு இன்ட்ராடே டிஃபென்ஸ்லேயே மார்க்கெட்டை பியர்ஸ் ஹோல்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுறாங்க. நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட்லேயே பேசியிருப்போம். மார்க்கெட்டு 262 மேலே போனால் மட்டும் தான் நம்ம பை சைடு யோசிக்கணும். அதுக்கு மேலே எகெயின் ஒரு அட்டெம்ப்ட்டு நடந்தால் மட்டும் தான் நம்ம பை சைடு வந்து யோசிக்கணும். அன்லஸ் மார்க்கெட்டு 162க்கு கீழே 132ன்னு சொல்லக்கூடிய இந்த ஜோன், இந்த ரெண்டு ஜோனுமே ரொம்ப முக்கியமான ஜோன் நான் சொல்லியிருப்பேன். தொடர்ந்து 4 நாளாகவே நம்ம இந்த ஜோனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்தே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 162 கடந்த 3 நாளாக நம்ம புல்ஸ் வந்து காப்பாற்றிக்கிட்டே வந்தாங்க. கடந்த 3 நாளாக 162ன்ற அந்த சப்போர்ட்டை உடைக்காமல் நம்ம சேஃபாக இருந்தோம். எப்போ நம்ம 162 உடச்சி கீழே வந்தோமோ உடனே 132ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. 132 டிஃபெண்ட் பண்ணி எகெயின் மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட்டு அண்ட் 162, பட் ரீடெஸ்ட்டு ஃபெயில் ஆகுது. மார்க்கெட் எகெயின் 132 கீழே வராங்க. அண்ட் எகெயின் 132 ரீடெஸ்ட் பண்ண மார்க்கெட் மேலே போகுது. எகெயின் அந்த 132மே ஃபெயில் ஆகி மார்க்கெட் கீழே வருது. அண்ட் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ்டு பிலோ த 132. அண்ட் இன்னைக்கு இன்ட்ராடேல செல் பிலோவும் 132 தான். ஸோ 132 கீழே செல் பிலோவில் நேக்கடாக புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ண எல்லாருமே நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். நீங்கள் நல்லா அந்த ட்ரேடை கவனிக்கலாம். இந்த 132ங்கிறது ஒரு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ். அதை உடச்சி கீழே வரும். 25,052 செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ். உடனே அந்த செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை உடச்ச அடுத்த செகண்டே மார்க்கெட்டு நான் சொல்லியிருந்தேன் 24,932ன்னு சொல்லக்கூடிய இந்த புல் மார்க்கெட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட்லேயே பேசியிருப்போம். எக்ஸாக்டாக மார்க்கெட் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை பிரேக் பண்ணுறோம். அங்கேருந்து பொசிஷனலாக மார்க்கெட் அழகாக 24,932 அதை தொட்ட உடனே மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது. எகெயின் அந்த பவுன்ஸ் பேக் வந்து ஃபெயில் ஆகி மார்க்கெட்டை 932 கீழே வச்சு நியூட்ரலாக மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டோடைய இன்னியோட மூமெண்ட்டு சொல்லணும் அப்படின்னா பர்ஃபெக்ட். அதில் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை வந்து மார்க்கெட் ஏமாத்திருச்சு, மார்க்கெட் வந்து நான் வந்து கால் சைட் பை பண்ணேன், மார்க்கெட் இன்னைக்கு லாங் பில்டப்பு, ஆனால் மார்க்கெட் என்னை ஏமாத்திருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சினாரியோஸே கிடையாது. நான் நேற்று எவ்ரிடே பேசிகிட்டு இருக்கிறது தான். நீங்கள் ப்ராப்பரான ஒரு பை இன்ட்ராடேல 232க்கு மேலே நீங்கள் பை பண்ணுறீங்க, எப்பயுமே டார்கெட் ஒன்று தொடும்போதே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன். அது இன்ட்ராடேல எக்ஸாக்டாக பையை புக் மேலே ஃபஸ்ட் டார்கெட்டை தொடுது, ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம், அது சரியாக போச்சு. பட் பொசிஷனலாக மூவ் பண்ணும்போது எப்பயுமே நான் சொல்கிறேன் 262க்கு மேலே ஸ்டேபிள் ஆனால் மட்டும் தான் நீங்கள் பை சைடு போகணும், 132 கீழே ஸ்டேபிள் ஆனால் தான் நீங்கள் புட் சைடு போகணும் அப்படின்றது எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசுகிறது தான். அண்ட் ஹென்ஸ் 132 கீழே வருது, உங்களுடைய ப்ராஃபிட்டை 25,058 புக் பண்ணிக்கலாம். இல்லை 25,058 பிரேக் ஆகி கீழே போகுதுன்னா நீங்கள் பொசிஷனலாக 24,932 வரைக்குமே ஹோல்ட் பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டில் நடந்தது. இன்னையோட மார்க்கெட்டு மூவ் வந்து அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அதில் எந்த ஒரு டவுட்ஸும் வேணாம். அண்டு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு க்ளோஸ் வந்து ஒரு நியூட்ரலான க்ளோஸ். அது எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னா, இன்றைக்கி ஈவினிங் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா பொறுத்த வரைக்குமே 3.16% நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது நெகட்டிவ், அதுக்கு கீழே வந்து அது பாசிட்டிவ். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து எந்த நிலையில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் தொடர்ந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டிஸுமே பாசிட்டிவாக வந்தால் நான் புல் மார்க்கெட் பக்கமாக மேலே போகிறேன். இல்லை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நான் பியர் மார்க்கெட்டுக்கு கீழே நான் கீழே போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு நிலையில தான் மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இந்த புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 932 நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆகும். பிஆர் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்டான 858 நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங்காகவும் ஆக்ட் ஆகும். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 24,932 பாசிட்டிவ் ஓப்பனிங், 24,858 நெகட்டிவ் ஓப்பனிங். ஸோ நம்ம இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சா மார்க்கெட்டில் எகெயின் மார்க்கெட்டு புல் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது கன்சிக்யூட்டிவாக 932க்கு மேலே ஓப்பனும் க்ளோஸும் கொடுக்கணும். அதே தான் பியர் மார்க்கெட்டுக்கும் கண்டிஷன்ஸ். மார்க்கெட் பியர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னா அது 24,858 கீழே
ஃப்ரைடே போகுது அப்படின்னா ஈவினிங் வரைக்குமே 8:58க்கு மேலே நம்ம வராமல் க்ளோஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம க்ளோஸ் ஆனால் மட்டும் தான் பியர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். சேம் புல் மார்க்கெட்டும் அதே தான். 932க்கு மேலே போகிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே கன்சிக்யூட்டிவாக வச்சு ஓப்பனும் க்ளோஸும் கொடுத்தா மட்டும் தான் நம்ம புல் மார்க்கெட்டை ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருவேளை அப்படி மேலே போகிற மார்க்கெட் 932க்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங் கடிச்சு ஒருவேளை மேலே போச்சு அப்படின்னா உடனே 24,962 அண்டு 25,028 இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப் சைடில். 25,028க்கு மேலே மார்க்கெட்டு நின்றுச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் எகெயின் பொசிஷனடுன்னு சொல்லக்கூடிய 25,162 வரைக்கும் போகும். பொசிஷனடில் தாண்டிச்சுன்னா அது புல் மார்க்கெட் எண்ட் பண்ணிட்டாங்கன்னா 25,378 வரைக்குமே போகும். இது மேலே இருக்கக்கூடிய சினாரியோஸ். கீழே பேசணும் அப்படின்னா 24,858க்கு கீழே முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அது 828. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 24,762. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ். 762க்கு கீழே மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய பொசிஷனடிலான 24,628 வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆகும். ஸோ ஒன்று நம்ம முதல்ல புல் மார்க்கெட்டில் இல்லை பியர் மார்க்கெட்டில் ஸ்டேபிள் ஆகணும். அதுக்கு கன்சிக்யூட்டிவ் ஓப்பனும் க்ளோஸும் கிடைக்கணும். இல்லை அப்படின்னா மேலே செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 25,028 தாண்டி ஸ்டேபிள் ஆகணும். இல்லை கீழே செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய 762 தாண்டி நம்ம ஸ்டேபிள் ஆகணும். இப்படி போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த டார்கெட்ஸ் 25,162 இல்லை 24,628 நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பேசியிருப்போம். அந்த வேல்யூஸை யாரெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்களோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கும். ஸோ அது ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஓஏ டேட்டா நம்ம ஒரு பார்த்துருவோம். ஓஐ டேட்டா பொறுத்த வரைக்குமே புட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க ஆப்வியஸாக. ஏன்னா எத்தனை நாள் தொடர்ந்து 3 நாளாக நீங்கள் ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க இழுத்து அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வலிக்கும். வலிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், நம்மளால் ரொம்ப இழுத்து பிடிக்க முடிஞ்சால் இழுத்துடலாம், முடியாத பட்சத்தில் விட்டு தான் ஆகணும். அதே தான் 3 நாள் கழித்து இப்போ 4வது நாள் நடந்தது. அந்த 162 25,162 சொல்லக்கூடிய லெவலை நம்ம ரொம்பவே காப்பாற்றிட்டு வந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே புட்டும் இல்லை புல்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய புட் ஷாட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க எங்கேருந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னா 25,000 கவர் பண்ணியிருக்காங்க. இந்த 25,000ங்கிறது இந்த 25,028 குறிக்குது. அது மேலே இருக்கக்கூடிய இன்ட்ராடே டிஃபென்ஸை குறிக்குது. எனிவே இது வந்து இன்னியோட டேட்டா. பட் நெக்ஸ்ட் வீக்கோடைய டேட்டாலேருந்து நம்ம எடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்குன்றது நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிஷியல் டேல பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே பொசிஷனிங் இருக்கும். 19ஆம் தேதி ஜூன் எக்ஸ்பைரியில் ஓஏ டேட்டா தான் பார்க்கணும். ஸோ இனிஷியல் டேல ரெண்டா பக்கமே பொசிஷன்ன்றது ஸ்ட்ராங்காக நடக்கும். பட் எந்த இடத்துல வீக்காக இருக்காங்க அப்படின்னு பேசணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா புல் சைடில் 25,150க்கு மேலே வீக் ஆகுறாங்க. அது 150ங்கிறது 25,162 சொல்லக்கூடிய புஷ்நடில் குறிக்குது. அப்பர் சைடில் புஷ்நடில் குறிக்குது. எகெயின் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம மேலே போனால் 162 வரைக்கும் தான் போக முடியும் அப்படின்றது அதனுடைய மீனிங். ஸோ அங்கேருந்து அவங்ககிட்ட பொசிஷன்ஸ் கம்மியாக இருக்குது. பியர் சைடில் பேசணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட பிஎஸ் சைடில் இந்த 24,650 600க்கு கீழே தான் பொசிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 24,650 600 எல்லாமே பார்த்தீங்கன்னா 0,0,0,0,0 இருக்குது. அப்போது டவுன் சைடு மார்க்கெட்டை புஷ் பண்ணாலுமே அவங்க 24,628 சொல்லக்கூடிய இந்த புஷ் நெடலில் தான் மீட் பண்ணுறாங்க. ஓவராலாக மார்க்கெட்டு பியர் மார்க்கெட்டுடைய புஷ் நெடலேருந்து புல் மார்க்கெட்டுடைய புஷ் நெடல். அட் த சேம் டைம் 24,900 பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பொசிஷன்ஸ் இருக்குது. அது வந்து 24,932 24,850ங்கிறதுமே ஈக்குவல் பொசிஷன்ஸ் இருக்குது. அது 858 சொல்லக்கூடிய பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த 2 ஏரியாவில் ஃபைட் இருக்கும். கண்டிப்பாக மார்க்கெட் நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 2 ஏரியாவில் ஃபைட் இருக்கும். இது ரெண்டுத்துக்குள்ளாரே நம்ம ட்ரேட் ஆகிறதுக்கும் சைட்வேஸ் ஆகிறதுக்கும் கன்சல்டேட் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக எக்ஸ்பைரி டே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எனிவே நெக்ஸ்ட் வீக் ட்ரேடுங்கிறத நம்ம நாளைக்குலேருந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது, அதையுமே ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.